அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகர் கீழ்நிலை தொழில் அல்லது நீச தொழில் செய்வார் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அல்லது சிலர் கேட்பாங்க, நான் மீன் கடை வைக்க போறோம் சார், கசாப்பு கடை வைக்க போறோம் சார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி அந்த ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்தில் சனி அல்லது ராகு தொடர்பு இருக்கு, அல்லது 10ஆம் அதிபதி சனி ராகுவோட இருக்கார், 10ஆம் அதிபதி சனியுடனோ அல்லது ராகுவுடனோ இருந்தா அந்த ஜாதகர் மீன் கடை வைக்கிறது அல்லது கசாப்பு கடை வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தானே. ஸோ அதெல்லாம் இறந்த பிறகுதான் அதை கூறு போடுறதா இருக்கட்டும் அல்லது விற்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இது நீச தொழில். இதுக்கு பேர் ஸ்மெல்லு. ராகுன்னா நாற்றம், துர்நாற்றங்களை சொல்லக்கூடியது. துர்நாற்றங்களாக இருந்தாலும் அது உணவாக மாற்றப்படுகிறது. தொழில் 10ஆம் இடம், 10ல ராகு சனி, 10ல் ஒரு பாவிரனும் பாம்பெனும் இருக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அந்த நீச தொழில நல்லா சம்பாதிப்பாங்க இவங்கெல்லாம். அது இருக்கக்கூடிய வலுவை பொறுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி நீசமாக இருந்தாலும், 10ல் ஒரு நீச கிரகம் இருந்தாலும், 10ஆம் அதிபதி நீச கிரகத்துடன் இருந்தாலும் அந்த ஜாதகர் நீச தொழில் செய்யலாம். நீச தொழில்னா கசாப்பு கடை, மீன் கடை, அல்லது அங்க வேலை செய்யறது, அல்லது மதுபானங்கள் விற்கக்கூடிய இடங்களில் வேலை செய்வது, வெயிட்டரு, இலை எடுக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, இன்னும் கேட்டீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்புகள். இன்னும் நம்ம வீட்டில் வேலை செய்யற வேலையாட்கள், அல்லது வீட்டு வேலை செய்யறது, 10 பாத்திரங்கள் கழுவுவது, கல்யாண மண்டபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பல்கா இலைகள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து துடைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த நீச தொழில் அப்படின்றது இதெல்லாம் தான். இதுல படிநிலைகள் இருக்கு. சிலர் கான்ட்ராக்டா எடுத்திருப்பான். எப்படின்னா, இப்ப கிச்சன்ல சாப்பாடு சமைக்கிறதுன்றது ஒரு வகை. அங்க போயிட்டு அந்த இலை எடுக்கிறவங்களுக்கு மட்டும் சேர்ந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பான். 100 பேருக்கு ஒரு ஆளா இருப்பான். அவங்க பார்த்தா இப்ப 100 பேர் இலை எடுப்பாங்க, அந்த 100 பேரை இந்த ஒரு ஆள் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுவும் நீச தொழில் தான். ஆனா அந்த கிரகத்துடைய நிலை என்ன, அதனுடைய வலிமையை பொறுத்து அது எந்த அளவிற்கான நீச தொழில் அவங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். அப்போ 10ஆம் இடத்தில் பாபக்கோள்கள் இருப்பது, 10ஆம் அதிபதியின் நிலை, அது எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு, 10ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்த்திருக்கு, 10ஆம் இடத்தை நீசக்கோள் பார்த்தாலும் அதுதான். ஸோ இந்த மாதிரி நீச தொழிலுக்கு இந்த மாதிரியான காரணிகள் இருக்கு. அதை நீங்க எதனா ஒரு உதாரண ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி.